மச்சி குட் மார்னிங்டா. டேய் டைம் என்னடா bro? மச்சான் ஏந்திரா ப்ளீஸ்டா. மச்சான் தீப்தி ப்ரொஃபைல டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ல சர்ச் பண்ண சீக்கிரம் ஏந்திரா. அவ்வளோ பண்ணிக்கலாம். மணி 6 ஆயிடுச்சு மச்சான். டேய் கொஞ்சமாவது பொறுப்போட நடந்துக்கடா ப்ளீஸ் ஏந்திரா. மச்சி டேய் ஜட்டி போடலடா. போடா. ஜட்டி போடு. பழக்கமே இல்லையாடா உங்களுக்கு? விட மாட்டாங்க. கச காலையில திரும்படா அந்த பக்கம். என்னவா இருக்கும்? தீப்தி ஏஞ்சல். வாவ் சூப்பர். நீ பெரிய அதுக்கப்புறம் என்ன ஆக போற? ஃபாதர். ட்ரஸ்ட் ஃபாதரா? இல்ல பெரியவனா ஆனதுக்கு அப்புறம் அப்பா ஆயிடுவேல்ல. ஐயோ நான் அதை கேட்கல. பெரியவனா ஆனது என்ன வேலைக்கு போவ? ஓ டாக்டர். நான் ஃபேஷன் டிசைனிங். நீ ஏன் டாக்டர்? என்னால ஸ்பெல்லிங் ஈஸியாக எழுத முடியும். நீயும் என் கூட ஃபேஷன் டிசைனிங்க்கு வந்துரு. நான் உனக்கு ஸ்பெல்லிங் சொல்லித்தரேன். மச்சான் டேய் மச்சான் இன்னைக்கு தீப்தி ப்ரொஃபைல டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ல இன்ஸ்டா சர்ச் பண்றோம். இன்ஸ்டாவா? ஆமா எவ்வளவு தூரம் தான் ஃபேஸ்புக்லயே சர்ச் பண்றது, இன்னைக்கு இன்ஸ்டா தான். கிழிஞ்சிச்சு. அவன் கனவுல தான் சார் லவ்வே பண்ணிட்டு இருந்தான். ஆனா நேத்து சூர்யா சொன்னதுக்கு அப்புறம் ஒருவேளை சோஷியல் மீடியால சரியா தேடலையோன்றத உணர்ந்து வெந்து தணிந்தது காடு, சீக்கிரமா நீ ஓடு. ஐயோ தீப்தி கோவிந்தராஜன் இதுவா? இல்ல மச்சான். தீப்தி அண்டர்ஸ்கோர் பிக் பாஸ். இதுவா? இல்ல மச்சான். தீப்தி அண்டர்ஸ்கோர் புசிகேட். புசிக்கேட்டா? அது வேணாம். இருடி இது போட்டு பார்ப்போம். டேய் சி இங்கே பாடுறான். இல்லடா. டாடிஸ் லிட்டில் பிரின்சஸ் தீப்தி அந்த மாதிரி ஏதாவது. டேய் டேய் என்னடா தூங்கிட்டு இருக்க? எழுந்துடா. பொறுப்பே இல்லாம. நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டடா. அட்லீஸ்ட் ஒரு டீயாவது சொல்டா. மச்சான் இந்த ப்ரொஃபைலை மட்டும் நீ கண்டுபிடி, உனக்கு ஒரு ஃபுல்லே வாங்கி தரேன். தீப்தி நீ பாட்டு நானே பார்க்குறேன். ஓகே. இவ்வளோ பாரு. ம்ஹும். ம் இவ இவங்க இல்லை மச்சான். திஸ் பீஸ் நோவா? எஸ்ஸா? லைக் ஏன்டா போடுற? அது ஏன் அக்கௌண்ட்ரா? ரூம்லாம் போகிறான். கண்டுபிடிச்சிட்டானா? ஆமா சார். இத்தனை வருஷமா கிடைக்காத பொண்ணு இப்போ அவன் சொன்னதுக்கு அப்புறம் கிடைச்சிட்டாளா? இல்லை ஒருவேளை சரியா தேடலையா? இல்லை இப்போதான் அந்த பொண்ணு சோஷியல் மீடியாவுக்குள்ளே வந்திருக்கா? சார் கதைப்படி தெரியா கதைப்படி இப்போதான் சரியா தேடி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லுவேன். ஆனா அந்த பொண்ணோட போட்டோ அதுல சரியா தெரியல சார். தோபாரா அப்புறம் எப்படி அவன் கண்டுபிடிச்சான்? அந்த ஃபிளாஷ்பேக்ல சொன்ன மாதிரியே அதே ஸ்கூல், ஹோம்மேட் சாக்லேட், ஃபேஷன் டிசைனிங், அந்த ப்ரொஃபைல்ல எல்லாமே ரொம்ப ரிலவெண்டா இருந்துச்சு சார். நம்புற மாதிரி இல்லையே. கதைப்படி நம்பிட்டேன் சொல்லு. மச்சி ரிப்ளை வந்துச்சா? டேய் குளிக்க போறேன்டா, வரலடா. ஓகே ஓகே. இவனா? என்னடா? ஏய் ரிப்ளை வந்துச்சா? டேய் குளிச்சிட்டு வரதுக்குள்ள எப்படா பண்ணுவா? வரலையா? பண்ணலடா. வந்தா நானே சொல்றேன். வைடா. மச்சான் ரிப்ளை வந்துச்சாடா? வரவில்லை. பை போனேன். வரலையாடா? சரி பாய். இனிமே அவ கிட்ட இருந்து மட்டும் இல்லடா, என் கிட்ட இருந்து உனக்கு ரிப்ளை வராது. சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். இருடி. டேய் டேய் தம்பி, உன் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணா, அர்ஜென்ட்டாக பிளட்டு தேவைப்படுதாமா. உன் ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருக்காமா. இதோ தரேன் தம்பி, பேசு. சொல்றா. ஏன்டா ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்ட? ரிப்ளை வந்தா எப்படி தெரியும்? பி பாசிட்டிவா? டேய் அம்மா பி பாசிட்டிவ்டா. பிளட் கிடச்சிருச்சா? காட் இஸ் கிரேட். ஃபோனை ஆன் பண்ணுவியா மாட்டியா? முடியாது. சரி நான் அப்போ டேரெக்டாக அம்மா கிட்டே பேசிக்கிறேன். டேய் பண்ணி தொலைகிறான். இதாப்பா போப்பா. தம்பி நிறுத்து. சோசியல் மீடியா என்ன, லவ் ஃப்ளாஷ்பேக்கு என்ன, பொண்ணு கண்டுபிடிச்சிட்டாங்க என்ன,
இந்த கோவா எங்கே கண்ணா போச்சு? கோவாக்கு போகிறோமா இல்லையா? அடுத்தது அதான் சார். கோவாவை சுத்தி பார்க்க போறேன், வெளிநாட்டு ஃபிகரை பார்க்க போறேன், ஆதி காசுல போதையாகி நான் மட்டையாக போறேன். டேய் இது விளையாடுறியா? என்னடா கோவாடா. மச்சான் அது ஒரு 2 days போஸ்ட்போன் பண்ணிக்கலாம்டா. ஏன் 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 மச்சான் இப்பதான் தீப்தி ப்ரொஃபைலே கண்டுபிடிச்சிருக்கோம். அவகிட்ட பேசணும், என்ன பண்றா, எங்க இருக்கா, எப்படி இருக்கா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அவனும் நம்மளுக்கு ரெஸ்பாண்ட் கூட பண்ணல. தெரியல. டேய் ரெஸ்பாண்ட் பண்ணதும் பேசி கண்டுபிடிச்சிக்கலாம்டா. அதுக்கேடா ட்ரிப்பை கேன்சல் பண்ற? கேன்சல் பண்ணல மச்சான், போஸ்ட்போன் தான் பண்றேன். மச்சான் நான் கோவா மூட்ல கம்ப்ளீட்டா செட் ஆயிட்டேன். நம்ம ஏன் அங்க போய் ஃபீல் பண்ணக்கூடாது? மச்சான் இந்த மூட்ல அங்க போனோம்னா ஏன்டா போகணும் நீ ஏன் ஃபீல் பண்ணுவ? கண்டிப்பா நீ என்ன ஃபீல் பண்ண வைப்ப. தெரிஞ்சா சரி. கர்மக்கே போற. தீப்தி இப்போ நான் என்ன பண்ணணும்? அவகிட்ட பேசணும். டேய் நான் யாருன்னே அவளுக்கு தெரியாதுடா. அதனால தான் என் மெசேஜ் ரிப்ளை பண்ணாம இருக்கலாம். நீ ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணு, உன்னை பார்த்து ரிப்ளை பண்ணலாம்ல. பட் மச்சான் இட்ஸ் அகைன்ஸ்ட் மை பிரின்சிபல்ஸ்டா. தீப்தியா இல்ல உன் யூஸ்லெஸ் பிரின்சிபாலா யோசிச்சுக்கோ. சரி ஒரு நல்ல நேரம் பார்த்து கிரியேட் பண்றோம். டேய் எல்லா நாள் நல்ல நாள் தான்டா, வா கிரியேட் பண்ணுவோம். சரி சீக்கிரம் ஆரம்பி. அவசரப்படாத. டிபியில் போட நல்ல ஃபோட்டோ எடுப்போம். இப்படி திரும்ப இங்கிட்டு வா, நேராக தான் இல்லை, இவ்வளோ சிரிக்காத. அடுத்து மான் கராத்தே, நீ ரூபாய் என்னை பொறுத்தவரை பார்த்திபன், ஆர்த்தல் காம்பட், கத்தி விஜய், சோப்பு விழும்புறோம். நல்ல மேல் மாடல் மாதிரி இருக்கடா. டிஎம் பண்ணிட்டா? பண்ணிடு. ஓகே சோசியல் மீடியாவே தெரியுதுன்னா டிஎம்ன்றான். எப்படி இருக்க? நான் ஆதித்யா பேசுகிறேன். ரொம்ப நாளாச்சு. என்ன பண்ணுற, எங்கே இருக்க? டேய் டீசெண்டாக ஒரு ஹாயோட நிறுத்திக்கணும். அவ ரிப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணு. சரி மச்சான் ரெஸ்பாண்டே பண்ண மாட்டேங்கிறாடா. மச்சான் பொண்ணுங்களாம் நம்மள மாதிரி கிடையாது. பசங்கள்லாம் மெசேஜை பார்க்காட்டி தான் லேட்டாக ரிப்ளை வரும்டா. பொண்ணுங்களாம் மெசேஜை பார்த்தா கூட வேணும்ட்டே ரிப்ளை லேட்டாக தான் பண்ணுவாளுங்க. டே நான் இந்த மேட்டர்லாம் பிஹெச்டி பிடிச்சிருக்கேன்டா. அவட்ட இருந்து ரிப்ளைலாம் வராதா? என்ன பண்ணிட்டா? ஐ திங்க் ஷீ இஸ் நாட் கேர்ள். ஐ மீன் கண்டுபிடிச்சதும் பேசுறதுக்கு நிறைய வச்சிருந்தேன் மச்சான். இப்போ எங்க ஆரம்பிக்கிறதுனே தெரியலடா. சும்மா ஒரு ஹாய், சாப்பிட்டியா, சமைச்சியா, குளிச்சியா அப்படி கேஷுவலா கேளுடா. இல்ல மச்சான், ஐ நீட் சம் ஸ்பேஸ். நல்லா சாஞ்சு உட்காந்துக்கடா. தப்பா எடுத்துக்காத. கொஞ்சம் வெளியே போ மச்சான். கேட்கல. கொஞ்சம் வெளியே போ மச்சான். கேட்கல. கொஞ்சம் வெளியே போடா ப்ளீஸ். சத்தமா. குர்ரியா போ. பைத்தியம் போனை தூக்கி எறிறான். வேகமா போடா. எப்படி கட் பண்ணிடுறானு பாரு. ஃபிகர் உசாரானே. உசாரானா கூட பரவாயில்ல, இப்பதான் பாத்துருக்கான் ப்ரொஃபைல். ஹாய் ஹலோ தீப்தி. 10 வருஷமா லவ் பண்ண பொண்ணுகிட்ட பேசுறதுக்கு தயங்குறா சார் ஆதி. அவ ஸ்கூலை விட்டு போனதுல இருந்த ஏக்கம், அவளை தேடுறதுல இருந்த தாக்கம், அவளை கண்டுபிடிக்க முடியலையேன்ற பரிதாபம் எல்லாத்தையும் தேக்கி வச்சு அப்படியே மொத்தமா லவ்வை இறக்குறான் சார். ஆடியன்ஸ் அப்படியே ஒரு 10 வருஷம் பின்னாடி எடுத்துட்டு போறோம் சார். சூப்பரா. எப்படி இருக்க தீப்தி? ரொம்ப சந்தோஷமா இருக்க. நீ என்னோட ஞாபகம் வச்சிருக்கேன்றது. எங்க இருக்க? உன்னை என்னால் என்றைக்குமே மறக்க முடியாது. அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர், ஸ்டடீஸ், காலேஜ், அப்படியே லைஃப் எங்கேயோ கொண்டு போயிடுச்சு. நீ எப்படி இருக்க? என்ன பண்ணுற? ஐ ஸ்டில் கான்ட் பிலீவ் இத்தனை வருஷம் கழிச்சு திரும்பவும் நம்ம பேசிட்டு இருக்கோன்னு. 7th ஸ்டாண்டர்ட் வெக்கேஷன்லேருந்து உன்னை தேடிட்டு இருக்கேன் தீப்தி. ஐ ஸ்டில் கான்ட் பிலீவ் இட் டுக் 10 years. ரொம்ப ஹெவியாக ஃபீல் பண்ணுறேன். ஐ ஸ்டில் ரிமெம்பர் March 28, 2011. என்னோட வாழ்க்கையில் ரொம்ப ஆழமாக பதிஞ்ச நாள். நம்ம 2 பேரும் கடைசியாக மீட் பண்ண நாள். பாட்டி வீட்டுக்கு வெக்கேஷனுக்கு போயிட்டு 8th ஸ்டாண்டர்ட் ஸ்கூலுக்கு திருப்பி வரும்போது தான் தெரியுது நீ ஸ்கூலை விட்டு அந்த ஏரியா விட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு. நீ வேறு ஏதோ ஊருக்கு போயிருக்கேன்னு சொல்லிட்டு உன் கிளாஸ்மேட்ஸ்லாம் சொன்னாங்க. உங்கள் வீடு பக்கத்தில் கேட்டு பார்க்கும்போது தான் தெரிஞ்சது நீ கோயம்புத்தூர் போயிருக்கேன்னு சொல்லிட்டு. ஐ ஃபெல்ட் ஸோ எம்டி தீப்தி. உனக்கு ஒன்று தெரியுமா? எங்கள் அப்பா எனக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்தப்போ கூட நான் ஒரு நாள் விடாமல் ஸ்கூல் விட்டு வரும்போது தள்ளிட்டு தான் வருவேன். அது உங்கள் ஏரியா வழியாக தான் வருவேன். ஒரு நாளாவது அங்கே நீ இருந்துட மாட்டியா? நீ என்னை பார்த்துட மாட்டியா? திருப்பி இதெல்லாம் நடக்காதா அப்படின்ற ஒரு விஷயம் இவ்வளோ ஓடிட்டே இருந்துச்சு. அப்புறம் 10th சுத்தமாக படிக்கல. எங்கள் அப்பா என்னை 11th and 12th சென்ட் ஜான்ஸ் மாற்றிட்டாரு. அப்புறம் 3 வருஷம் லாயலால் தான் யூஜி பண்ணேன். ஆனால் ஒன்றும் ஃபஸ்ட் இயரோட அரியரே முடிக்கல. இதில் கோவிட் பேட்ச்னு வேறு பட்டோம். நான் நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஆதி. எனக்கும் March 28 மறக்க முடியாத ஒரு அழுத்தம். எங்கள் அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்துருச்சு. வந்து 2 நாளில் நாங்கள் கோயம்புத்தூர் போக வேண்டிய சூழ்நிலை. அந்த 2 நாளில் உன்னை ஒரு வாட்டியாவது பார்த்து
பார்த்துட முடியாதா பேசிட முடியாதான்னு ரொம்ப தவிச்சேன். நீ பாட்டி வீட்டுக்கு போயிட்டேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் போனோம், ஸ்கூலிங் முடிச்சு ஃபேஷன் டெக்னாலஜி படித்தேன். இந்த லாக்டவுன் இல்லைன்னா சார் என்ன முத்து? செக் பவுன்ஸ் ஆயிடுச்சு சார். ஓ அப்படியா? அமௌண்ட் எதுனா பெருசாக இருந்திருக்கான். எவ்வளவு? 1200 தான் சார் போட்டேன். கையெழுத்து எதுனா சரியா இல்லாமல் இருந்திருக்கியா? நம்ம அசிஸ்டண்ட் தான். பேனா அது ரொம்ப சின்ன பேனா, அதான் இங்கு. போ வராங்க வருவாங்க. போ போய் சொல்லு. அப்புறம் மச்சான் அக்காவோட ஃபோட்டோ காட்டுறா. டேய் நான் ஒன்றும் கேட்கல மச்சான். நீ சோஷியல் மீடியா வந்து ஸ்லோவாக தான்டா இருக்கு. என்னதான் லவ் பண்ணுறியோ நீ. அர்ஜுன் எல்லாம் விட்டுருந்தா இந்நேரம் கல்யாணமே பண்ணியிருப்பான். மச்சானை விட்டுருந்தா இந்நேரம் குழந்தையே பெற்றிருப்பான். டேய் இப்போதான்டா ஆரம்பிச்சிருக்கேன், கொஞ்சம் சும்மா இருங்கடா. ஃபோன் நம்பர் வாங்கடா, வாட்ஸ்அப்பில் போய் ஃபோட்டோ பார்க்கலாம். அதுக்குள்ளே எப்படிடா நம்பர்லாம்? கிழிஞ்சு. ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க டான். இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு பொண்ணுகிட்ட ஃபோன் நம்பர் வாங்கவே யோசிக்கிற ஆதி காலத்து ஆதியை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் டா டேய் அப்பா. லைவ்ல யாருமே இல்லடா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எல்லாரும் இன்னைக்கு ரொம்ப பிஸியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மச்சானோட வேற கண்டென்ட்ல உங்களை எல்லாரையுமே மீட் பண்றேன். யாரா பாய். பேசிட்டு இருக்கான் இவனெல்லாம்? ஏன்டா அந்த கொரோனா தூக்கம் போச்சு? சார் நீங்க என்ன பண்றீங்க? டேய் நம்பரை வாங்குடா. டேய் சபா. சரி ஓகே இருங்க, நம்பர் வாங்குறேன். ஏன்டா? அவ்வளோதானே. தீப்தி, இஃப் யூ டோன்ட் மைண்ட் கேன் ஐ ஹேவ் யுவர் நம்பர்? ஓகே. என்னடா சத்தமே காணோம்? ஏன்டா அது அவசரப்பட்ட நம்பர்லாம் கேட்டேன். அடப்பாவீங்களா? மச்சான் வாட்ஸ்அப்ல கனெக்ட் பண்றேன்னு போடு. ஓகே. பண்றான். ஐயே சே, உன் நம்பர் அவன் இன்னும் சேவ் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஹாய் தீப்தி, என் நம்பர் சேவ் பண்ணியா? பண்ணியிருக்கானா மச்சான்? ஒருவேளை ஒழுங்கா சேவ் பண்ணிருக்க மாட்டாளோ? கேளு. ஆ ஓ நம்பர் சரியா சேவ் பண்ணியா? அப்படி இப்படி வந்தாலும் ஏண்டா அவன் தான் கேட்குறானா நீயும் கேட்பியா? ஸ்ட்ரைட்டா ஃபோட்டோ கேளுடா. ஃபோட்டோ கேளு மாமா. தீப்தி கேன் யூ? ஏய் நான் தான் சொன்னேனே, நம்மலாம் ஸ்லோடா, அவ செம ஃபாஸ்டா இருக்காடா. ஃபோட்டோ கேளு. இங்க ரிவீல் பண்றோம் சார் ஹீரோயினை. கொப்பமான ஹீரோயினை நீ ஏன் செலக்ட் பண்ணிட்ட? சார் கதைப்படி இந்த கேரக்டருக்கு வந்து ஹீரோயினை காட்டியாச்சு, ஹீரோக்கு லவ் மூடு கொடுத்தாச்சு. டிஃபிகல்ட்டாக அந்த இடத்துல சாங் வைப்பானுங்க. நீ அந்த மாதிரி எதுவும் பண்ணலையே? ஐயோ சார், எப்படி சார் இந்த இடத்துல ஒரு சாங் வச்சிருக்கோம் சார். தம் போடுவே நீ? இல்ல சார். நீ சாங்க போடு, நான் போய் ஒரு தம் போட்டு வரேன். ஐயோ